ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ நம்ம வாத்தியாரோ இல்லை மேமோ வெறிகொண்டு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியாமல் தலையை சுரிஞ்சிட்டு இருக்கிற பேக் பெஞ்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? நோட்லேயோ புக்லேயோ கண்டமேனிக்கு கிறுக்கிட்டு இருப்பாங்க. எஸ், அதே தான். இன்னைக்கு சில புத்திசாலி பேக் பெஞ்சஸோடைய புக்கில் இருக்கிற கலை வண்ணங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ கைஸ். நீங்கள் பார்ட் 1 வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் அதை இங்கே தரேன். மறக்காமல் பெல் ஐக்கான அழுத்தி அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புது விவசாயிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட இன்ட்ரோவே 30 செகண்டை தாண்டி 3 மணி நேரமாக போய்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப பேசி உங்களெல்லாம் போர் அடிக்க வைக்க விரும்பல. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஏண்டா போர் அடிச்சிரும் நீயே சொல்ற, அப்புறமும் ஏண்டா பேசி டியூரேஷன் அதிகமாகிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ள போடா. ஓ, போயிரலாமே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது பயாலஜியில் கண்டிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி படிச்சிருப்போம்னு சொல்கிறத விட அந்த டாபிக் வந்தாலே நம்ம மிஸ் எல்லாம் அதை ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட போட்ட ஒரு புட்டை இந்த டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போட்டிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு இந்த டாப்பிக்காக பல நாள் வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டாப்பிக்கை கவனிக்கலான்னு உள்ள போகிறப்ப டீச்சர் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பதிலை கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்டு நாங்களே படித்து நாங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏன்டா வாங்குறீங்க துட்டுன்னு வெறுப்பில் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு நீங்களே பாருங்கள் கைஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் படத்தெல்லாம் நல்லா தான் வரைஞ்சிருக்கான். ஆனால் அது புலியா இல்லைன்னா பூனையா? டேய், அது ரெண்டுமே கிடையாதுடா. அது நாய்க்குட்டிடா. என்னது நாய்க்குட்டியா? இது எந்த கோணத்தில் பார்த்தாலும் நாய்க்குட்டி மாதிரியே இல்லையடா. கைஸ், உங்களுக்கு இது என்ன மாதிரி தெரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க கைஸ். இங்கே ஒரு புக்கில் ஒரு வட்டத்தை காமிச்சு அந்த வட்டத்தோடைய பெர்மீட்டர் என்ன ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் ஒழுக்கமாக அதோடைய ஆன்சர் எழுதியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அதுக்கு அவன் என்ன தெரியுமா வரைஞ்சிருக்கான்? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவ்வளவுதானா? நான்லாம் அந்த பையன் இடத்துல இருந்தேன்னா இந்த வட்டத்துல என்னத்தை வரைஞ்சிருப்பேன் தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. என்னத்தடா வரைஞ்சிருப்ப? அழகா மூக்கு வாயி கண்ணம்லாம் வச்சு ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருப்பேன்டா. ஏன் நீ என்னத்தை எதிர்பார்த்த? டபுள் மீனிங்ல ஏதாவது எதிர்பார்த்தியா என்ன? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இவர் என்ன பாவம் பண்ணாரோ தெரியல கைஸ். செவனேன்னு புக்குக்குள்ளே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தவரை செல்ஃபி எடுக்கிற மாதிரி வரைஞ்சு விட்டு இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். பைத்தியமா இல்லை தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு இமேஜ் ரொம்பவே ரேரான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு இமேஜ் கைஸ். அப்படி என்ன ரேரான ஹிஸ்டாரிக்கல் இமேஜ்னா, இங்கே ஐஸ்கிரீம் விற்கிறவர் மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பாவே நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த தாத்தா ஒரு சைனீஸ் எம்பரர் கைஸ். ஆனால் அப்பேற்பட்ட எம்பரரையே வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டானுங்க கைஸ் இவனுங்க. இவர் உயிரோடவோ இல்லை பணமாவோ பிடிச்சி கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கான பரிசை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்த இவரோட ஃபோட்டோவை கொஞ்ச நேரத்தில் உண்மையான வாண்டடோடைய போஸ்டராகவே மாற்றிட்டானுங்க கைஸ் இவனுங்க. நல்லா இருப்படா, போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். போன தடவையாவது அந்த எம்பரரை வாண்டட் லிஸ்ட்டில் தான் சேர்த்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒருத்தரை சியர்ஸ் கேர்ள் லிஸ்ட்லேயே சேர்த்துட்டாங்க கைஸ். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கைஸ், ஏற்கனவே நம்ம பசங்க சைனீஸ் எம்பரருக்கு வாண்டட் போஸ்டர் விட்டுறதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அதே மாதிரி இன்னொரு பசங்க இன்னொரு சைனீஸ் எம்பரருக்கு என்ன பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் கைஸ். கைஸ், நம்ம முன்னாடி பார்த்த சைனீஸ் எம்பரரை வாண்டட் போஸ்டரில் தான் போஸ்ட் கொடுக்க வச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சைனீஸ் எம்பரரை கம்ப்யூட்டரே நோண்ட வச்சிட்டானுங்க கைஸ். கைஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் விட இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் கைஸ் ஸ்பெஷலே. அது என்னன்னா, சாதாரணமாக இருக்கிற ஒரு பிக்சரையே ஃபுட்பால் பிளேயராகவே மாற்றிட்டாரு கைஸ் இந்த ஸ்டூடெண்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.